Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வந்துட்டு அங்கி பாப்பாவோட பாத் ரொட்டீன் தான் vlog-ஆ பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அண்ட் எப்படி வந்துட்டு அவளுக்கு மசாஜ் பண்ணுறோம். ஸோ வந்துட்டு மசாஜ்ன்றப்போ வந்து பேபி மசாஜ் வந்து ஃபஸ்ட்டு 3 months வரைக்கும் வந்துட்டு அங்கி பாப்பா வந்துட்டு வேற ஒருத்தவங்க வந்து குளிக்க வச்சாங்க. ஸோ எங்கள் வீட்டில் வேலை செய்வாங்க ஒரு அக்கா, அந்த அக்கா தான் வந்துட்டு குளிக்க வச்சாங்க. ஸோ அவங்க நல்லா மசாஜ்லாம் பண்ணி குளிக்க வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ 3 months அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் குளிக்க வைக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணேன்னா அவங்க எப்படி மசாஜ் பண்ணாங்களோ அதே மாதிரி நான் வந்து பண்ணுவேன். பட் அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வருதான்னு எனக்கு தெரியல. பட் என்னால் எவ்வளோ மசாஜ் பண்ண முடியுமோ அந்த மசாஜ் வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் நான். அது மட்டும் இல்லாமல் வந்து அவளோட ப்ராடக்ட்ஸ் அப்புறமா குளிச்சு முடிச்சோன்னே ஆஃப்டர் கேர் அதெல்லாம கூட இந்த வீடியோவில் போடுறேன் நான். ஆல்சோ சில பேர் கேட்டிருந்தீங்க அங்கிதா வந்துட்டு தலை குளிப்பாளா இல்லை வந்துட்டு அவளுக்கு வந்து பாடி வாஷ் மட்டும் பண்ணுவீங்களா அப்படின்ட்டு. ஸோ அங்கி பாப்பாவுக்கு வந்துட்டு அவள் பிறந்ததுலேருந்தே வந்து தலை ஊற்றி பழகிட்டோம் நாங்கள். ஸோ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. சில பேர் வந்து 2 days once குளிக்க வைப்பாங்க தலைக்கு, இல்லைனா வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் தலைக்கு ஊற்றுவாங்க அந்த மாதிரி. ஸோ நாங்கள் வந்துட்டு டெய்லியுமே வந்துட்டு அவளுக்கு தலைக்கு தான் ஊற்றுவோம். தலையில் தண்ணி போட்டு இது பண்ணுறப்போ அவளுக்கு வந்து ஹீட் கம்மியாகும் அப்படின்றதுனால எங்கள் ஊர் சைடில் வந்துட்டு எல்லாருமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் அப்படியே பழகிடுச்சுன்னா வந்துட்டு அது செட் ஆகிடும் அந்த குழந்தைங்களுக்கு. பாத் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு மார்னிங் 10 to 12 குளிக்க வச்சுருவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு அவள் ஒரு ஃபியூ டைம்ஸ் தான் வந்து வெறும் பாடி வாஷ் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். எப்போன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேக்சினேஷன் போட்டு அடுத்த நாள் வந்து டாக்டர் குளிக்க வைக்க வேணாம்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ மட்டும் லைட்டாக மேலே தண்ணி ஊற்றி அப்படி குளிக்க வச்சுருக்கோம். ஸோ மற்ற நாள் எல்லாமே வந்து தலைக்கு தான் வந்துட்டு குளிக்க வைப்போம். அங்கிதாக்கு வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து செபாமெட் ஷாம்பு அண்ட் ஜென்டில் வாஷ் தான். ஸோ இதில் வந்துட்டு இருக்கிறதுலே பெரிய இது வந்து வாங்கிடுவோம். இது எத்தனை ml? 500 ml. ஸோ இந்த 500 ml செபாமெட் ஷாம்பு வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3 months கிட்ட வரும். ஏன்னா ஒரே ஒரு பம்ப் தான் எடுப்போம். ஸோ டெய்லியுமே வந்துட்டு நிறைய ஆயில் தேய்க்கிறதுனால கொஞ்சமாக ஷாம்பு வாஷும் பண்ணுவோம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஒன்று வாங்கணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக ஒரு 3 months கிட்ட வருது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு போடலையது ஆச்சோ, ஏதோ 900 to 1000 கரெக்டாக தெரியல. ஸோ இதோட ப்ராடக்டோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஆல்சோ வந்துட்டு செபாமெட் ஜென்டில் வாஷ் இதுதான் வந்துட்டு அவளுக்கு பாடியில் அண்ட் ஃபேஸில் போடுறது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இதுவுமே வந்துட்டு 400 ml. இது வாங்கினீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு ஒரு 1 or 1.5 months கிட்ட வருது. ஸோ டிபெண்ட்ஸ் தான் நம்ம யூசேஜ் பொறுத்து தான். குழந்தை பிறந்த அப்புறமா என்னோட பீடியாட்ரிஷியன் கிட்ட கேட்டப்போ அவர் வந்து சஜஸ்ட் பண்ணது வந்து செபாமெட் தான். ஸோ நான் அப்போலேருந்து செபாமெட் யூஸ் பண்ணுறதுனால இப்போ அது வந்து அவளுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. ஒரு ரப்பர் ஷீட் மேலே படுக்க வச்சுட்டு எண்ணெய் தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் தலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சர்க்குலர் மோஷனில் வந்துட்டு ரொம்ப ப்ரெஷர் இல்லாமல் ரொம்ப மைல்டு ப்ரெஷரோடு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு சர்க்குலர் மோஷனில் ஒரு லைட்டாக மசாஜ் மாதிரி பண்ணணும். ஸோ இப்போ வந்துட்டு அவளுக்கு இந்த மாதிரி டாய் ஏதாவது கொடுத்தாதான் அவள் சும்மா இருப்பா. ரொம்ப குட்டி பாப்பாவாக இருக்கிறப்ப வந்துட்டு அவங்க அசையாமல் நல்லாவே காட்டுவாங்க. இன்னும் தலையில் வந்துட்டு அவ்வளோதான். இது இந்த மாதிரி ஒரு 5 times 6 times பண்ணிவிட்டு லைட்டாக வந்துட்டு இந்த மாதிரி ஃபிங்கர்ஸ் வச்சு லைட் மசாஜ் மாதிரி பண்ணிக்கலாம். ரொம்ப மைல்டாக ப்ரெஷர் எதுவும் போடணும்னு அவசியமே இல்லை. அடுத்து வந்துட்டு பாடியில் எல்லா இடத்துலையும் எண்ணெய் அப்ளை பண்ணிட்ட அப்புறமா இந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் அப்படியே நீவி விடுற மாதிரி. இதுவுமே வந்துட்டு ரொம்ப மைல்டு ப்ரெஷரில் பண்ணால் போதும், ரொம்ப ப்ரெஷர் போட வேண்டாம். மெயினாக பார்த்தீங்கன்னா பாதத்தில் எண்ணெய் அப்ளை பண்ணிட்ட அப்புறமா வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சர்க்குலர் மோஷன் இந்த மாதிரி ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து மசாஜ் பண்ணுறது வந்து பிளட் சர்க்குலேஷனுக்குமே ரொம்ப நல்லது. ஸோ அதே வந்துட்டு ஹேண்ட்ஸ்லேயும் பண்ணணும். ஹேண்ட்ஸில் பாமில் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு ஃபுல் ஓவல் ஷேப்பில் வந்துட்டு மசாஜ் பண்ணுறது வந்து ரொம்பவே நல்லது. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு மைல்டு ப்ரெஷர் போதும். ஃபேஸில் வந்துட்டு இந்த ஐப்ரோஸ் அண்ட் ஐப்ரோஸ்க்கு மேலே வந்து இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் வந்துட்டு மசாஜ் பண்ணுறது வந்து பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. ஸோ இது வந்துட்டு ஒரு 10 to 15 times பண்ணிவிட்டு அப்புறம் மூக்கை வந்துட்டு நல்லா நீவி விடணும். அதுவுமே வந்துட்டு டாக்டருமே வந்து சொல்லுவாங்க மூக்கு இடத்த மட்டும் நீவி விட சொல்லி. ஏன்னா அங்கே வந்து ஏதாவது தண்ணி நிற்குது அப்படின்னா வந்துட்டு அது வந்து ரிமூவ் ஆகிறதுக்காக. ஸோ அப்புறம் ஃபேஸில் வந்துட்டு ரேண்டமாக ஜஸ்ட் அப்படியே ஆயில் மசாஜ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம்.
எல்லாருமே சர்க்குலர் மோஷன்ல தான் பண்ணுவேன் நான் மோஸ்ட்டா. காதுலயுமே வந்துட்டு ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லா தேய்ச்சு விட்டுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து முதுகுல பார்த்தீங்கன்னா, சில டைம் அவள கமத்தி அவள கமந்துட்டான்னா நல்லா தேய்ச்சு விடுவோம். இல்ல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, மூட் இல்ல, தூக்கம் வருது அந்த மாரினா, இந்த மாரி உட்கார வச்சு ஜஸ்ட் ரப் மட்டும் பண்ணிடுவோம் முதுகுல அவ்வளதான். அங்கி பாப்பா குளிக்கிறதுக்கு வந்து யூசுவலா 2 பக்கெட் தண்ணி யூஸ் பண்ணுவோம். அதுல வந்துட்டு இந்த இந்த பக்கெட்ல பார்த்தீங்கன்னா, சின்ன பக்கெட்ல ரொம்ப மைல்டு ஹாட்டா இருக்கிறது. அந்த டார்க் பிங்க் பக்கெட்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் ஹாட்டா இருக்கிறது. மைல்ட் ஹாட்டா இருக்கிறது வந்து தலைக்கு ஊத்திட்டு, நல்லா ஹாட்டா இருக்கிறது வந்து உடம்புக்கு ஊத்துவோம். ஃபர்ஸ்ட் அவளுக்கு வந்து தலையில ஷாம்பு அப்ளை பண்ணி தலைக்கு ஊத்தணுன்றதுனால, இந்த பாத் டப் மாரி ஒண்ணு இருக்கும். அதுல வந்து அவள படுக்க வச்சுருவோம். ஸோ, அவள வந்து உட்கார வச்ச பொசிஷன்ல இருக்கணும். ஸோ, இது வந்துட்டு இதுல வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும்னால, இப்படி புடிச்சுட்டு அவங்க முகத்த வந்து மூடணும். எப்படின்னா, அவங்க மூக்குல வந்து தண்ணி படாத மாரி, மூக்குல, கண்ல, வாயில எங்கேயும் தண்ணி போகாத மாதிரி மூடிக்கணும். ஷாம்பூவுமே பார்த்தீங்கன்னா, நல்லா சர்க்குலர் மோஷன்ல வந்துட்டு தலையில அப்ளை பண்றது வந்துட்டு, அவங்களுக்கு வந்து ஹெட் வந்து நல்லா ரவுண்டா ஷேப் ஆக்கும். ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட்டு நம்பல. அங்கிக்கு வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்ல இருக்கும். அப்புறமா அந்த குளிக்க வந்த அக்கா வந்துட்டு நல்லா அப்படி ரவுண்டா பண்ணிட்டே இருப்பாங்க மசாஜ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவளுக்கு வந்து ஹெட் ஷேப் வந்து நல்லா ரவுண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு திரும்பியும் ஷாம்புக்கு தண்ணி ஊத்துறப்போ நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு, அவங்க ஃபேஸ்ல எங்கேயும் படாத மாதிரி ஊத்துறது வந்துட்டு ரொம்ப சேஃபு. அடுத்து வந்துட்டு நான் அவள என் கால்ல படுக்க வச்சுப்பேன். ஏன்னா வந்துட்டு அவளுக்கு உடம்புல தேய்க்கிறதுக்கு அண்ட் அந்த ஹாட் வாட்டர் ஊத்துறப்போ நல்லாருக்கும். அவளுக்கு இந்த மாரி பொசிஷன்ல ஊத்துறப்போ. அதனால என் கால்ல நல்லா நீட்டிட்டு, அது கால் மேல வந்து படுக்க போட்டுப்பேன். ஃபைனலி பார்த்தீங்கன்னா, எல்லா இடமும் தண்ணி ஊத்திட்ட அப்புறமா, லாஸ்ட்டா வந்துட்டு கொஞ்சமா வந்து அவளுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். அதே சேம் செபாமெடோட ஜென்டில் ஃபேஸ் வாஷ்ல. ஸோ ரொம்ப மைல்டா தான் போடுவேன். நெறைய யூஸ் பண்ண மாட்டேன் ஃபேஸ்க்கு. அண்ட் லாஸ்ட்டா குளிக்க முடிக்கிறப்போ வந்துட்டு, திரும்பியும் தலையில ஒரு 4 ஜக் தண்ணி ஊத்தி, அண்ட் உடம்புலயும் திரும்ப ஊத்தி முடிச்சுருவோம். இந்த மாதிரி மஸ்லின் டவல்ஸ் தான் வந்துட்டு அங்கிதாக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து துடைக்க யூஸ் பண்ணுவோம். ஸோ தலையிலேருந்து வந்து நல்லா வந்து தண்ணி அப்சார்ப் பண்ணுவோம். இந்த மாதிரி மெட்டீரியல் ரொம்ப சாஃப்ட் தின் காட்டன் மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன பிராண்ட்லேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஹார்ஸ் அண்ட் கிண்டர் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து செட் ஆஃப் 5, செட் ஆஃப் 3, செட் ஆஃப் 2 அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ நான் வந்துட்டு இது செட் ஆஃப் 5 2 தடவை வாங்கிட்டேன். ஸோ இந்த ஒரு 10 டவல் இருக்குது. அதை வந்துட்டு அப்படியே மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுவோம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு டவல் யூஸ் பண்ணுவோம். திரும்ப அதை துவைக்க போட்டுட்டு அந்த மாதிரி. ஸோ ஒரு அப்படியே ரொட்டேஷனில் இந்த மஸ்லின் டவல்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். குளிச்சு முடிச்சோன்னா ஒரு பெட்ஷீட் மேலே அவளை படுக்க வச்சுட்டு இந்த மாதிரி அந்த மஸ்லின் டவல் வச்சு வைப் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு தலை ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ஈரம் போகிற மாதிரி. ஸோ அங்கிக்கு வந்துட்டு ரொம்ப முடி இல்லாதனால டக்குன்னே காஞ்சிடும். எங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய முடி இருக்கிற பாப்பாவையும் வந்துட்டு டெய்லி தலைக்கு தான் குளிக்க வைப்பாங்க. ஸோ தலைக்கு குளிக்க வச்சுட்டு இந்த மாதிரி மஸ்லின் டவல் இல்லைன்னா நல்லா சாஃப்ட் காட்டன் டவலில் நல்லா வைப் பண்ணி விட்டாலே வந்துட்டு காஞ்சிடும். தலை ஈரமாக இருக்கு பாருமா. அடுத்து தலையில உச்சியில வந்துட்டு உச்சி பொடி அப்படின்ற ஒரு பொடி வந்து வைப்பாங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு வந்து கோல்டு பிடிக்காம இருக்கிறதுக்கு. அப்புறம் வந்து அந்த உச்சி இடம் வந்துட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கும். ரொம்ப 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 டெண்டரா இருக்கும். அந்த இடம் வந்துட்டு நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உச்சி பொடி வைக்கிறப்போ. ஸோ இதான் அந்த உச்சி. உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் பாப்பாவை பார்த்தாலே தெரியும், ஒரு இடம் வந்து நல்லா துடிக்கிறதே தெரியும் நம்மளுக்கு அந்த தலையில். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு இந்த உச்சி பொடி வச்சு லேசாக தேய்ச்சி விட்ருவாங்க. ஸோ இதுவுமே வந்துட்டு அவளுக்கு டே 1லேருந்தே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அவளை எப்போ குளிக்க வைக்க ஆரம்பிச்சோமோ அப்போலேருந்து உச்சி பொடி வச்சிட்ருக்கோம். அப்படியே விட்டுறலாம். அதை வந்துட்டு வைப் பண்ணணும்ல, அதில் வச்சு விட்டு அப்படியே விட்டுட்டோன்னா அது அப்படியே இருக்கும். அங்கியோட பாத் ரொட்டீன்ல இது ரொம்ப முக்கியமான விஷயம். குளிச்சு முடிச்சோன்னா எப்பவுமே மேடம் வந்து அவளோட தொட்டில் மேலே உட்காந்துட்டு ஒரு 4-5 வாட்டி ஊஞ்சல் ஆடுவா. ஆடிட்டு அப்புறமா தான் வந்துட்டு அடுத்த வேலையெல்லாம் பார்க்க போவோம். ஊஞ்சலை விட்டு வரமாட்டா. இப்போ எப்படி பிடிச்சி வச்சிருக்கா பாரு. போதும்.
தாண்டி தங்கம். உச்சிப்பொடி வந்துட்டு மோஸ்ட்டாக வந்து உங்களுக்கு ஆயுர்வேதிக் சித்தா அந்த மாதிரி மெடிக்கல் ஷாப்ஸில் கிடைக்கும். ஸோ ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 50 rupees 55 rupees அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இது வந்துட்டு நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன்னா எங்கள் ஊருக்கு போயிட்டு வந்திருந்தாங்க அம்மா நாகர்கோயிலுக்கு. அப்போது இதை வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ இது 3 வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது 2வது பாட்டில். ஃபர்ஸ்ட் ஒன் காலி ஆயிடுச்சு, செகண்ட் ஒன். உச்சிப்பொடி பேபிஸ் மட்டும் இல்லை, நம்ம கூட வைக்கலாம். எங்கள் அம்மா கூட பார்த்தீங்கன்னா தலை குளிச்சப்பறம் எப்பவுமே வைப்பாங்க. என்னடா வா மஃபி அதை கேட்குறாரு. கேளு டாய் கேளு மாஃபி கிட்ட டாய். சம்மர் வந்துருச்சுனால அவளுக்கு மெயினாக நான் கான்சென்ட்ரேட் பண்ணுறது வந்து க்ளோத்திங்கில் தான். ஏன்னா அவளுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்றதுல வந்துட்டு நான் ரொம்பவே வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி அப்படி தான் வந்துட்டு ட்ரெஸ்ஸே வாங்குறேன் இப்போ அவளுக்கு. ஸோ மெயினாக அதில் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்லின் கிளாத்தில் இருக்கிற இந்த மாதிரி ஃப்ராக்ஸ் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேபிஸ்க்கு. இது வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் மஸ்லின் ஃப்ராக்ஸ் அப்படின்னு சொல்லி கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய கடை வரும். ஸோ எல்லா கடையிலையுமே வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேம் குவாலிட்டி தான் இருக்கும். ஏன்னா மஸ்லின் கிளாத்ன்றப்போவே வந்துட்டு அந்த ஒரு சாஃப்ட் காட்டன் தான். ஸோ நல்லாவே இருக்கும். எங்களுக்கு இங்கா குடிக்கலாமா? ஃபேஸ்க்கு நான் எந்த க்ரீமும் யூஸ் பண்ண மாட்டேன் அங்கிதாக்கு. ஸோ இது வந்துட்டு ஃபேஸ் க்ரீம் தான் ஃப்ரம் பேபி ஃபாரஸ்ட் அப்படின்ற ஒரு பிராண்டோடது. இது வந்து நான் அவளுக்கு கையில் அண்ட் காலில் மட்டும் அப்ளை பண்ணுவேன். அதுவும் லைட்டாக தான். இப்போ ரீசெண்டாக ஒரு 1 month-ஆ தான் இதை போட ஆரம்பிச்சிருக்கு. அவளுக்கு வந்து ஸ்கின் சடனாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடுச்சு. ஸோ அதனால வந்து இதை கையில் அண்ட் காலில் வந்து ரொம்ப மைல்டாக யூஸ் பண்ணுறேன். கொஞ்சம் எடுத்தாலே வந்துட்டு நல்லாவே வரும். ஸோ இதை 2 கையிலையும் அப்ளை பண்ணிவிட்டு அவளோட கையில் காலில் மட்டும் அப்படியே போட்டு விட்டுருவேன். ஃபேஸில் வந்துட்டு எதுவுமே போடுறதில்ல, பவுடர் இல்லை வந்துட்டு க்ரீம் எதுவுமே போடுறதில்ல இப்போதைக்கு. ஸோ இன்கேஸ் நான் ஃபியூச்சரில் எதனா யூஸ் பண்ணேன் அப்படின்னா உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வா 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 வாடா வாடா கூடு கூடு வா. இவர் மஃபி வந்துட்டா பாரு. மஃபி ஸோ டெய்லி குளிச்சுட்டு அப்புறமா அவள் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்லாம் போடுவீங்கல்ல, ட்ரெஸ்லாம் போட்டு டைப்பர் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 to 3 minutes தான் வந்துட்டு ப்ரெஸ்ட் ஃபீட் பண்ணுவாள். அதுக்கப்புறமே அவளுக்கு ரொம்ப தூக்கம் வந்துடும். அப்புறம் வந்து தொட்டிலில் போட்டு ஆட்டினா தூங்கிடுவா. ஒரு 45 to 1 hour வரைக்கும் தூங்குவா, 45 minutes வரைக்கும். அப்புறம் ஏஞ்சிருவாங்க. இல்லை ஏஞ்சிடுவீங்களா நீங்கள்? இப்போ அவளுக்கு ரொம்ப தூக்கம் வந்துருச்சு. தூங்கலாமா? குட்டி குட்டியம்மா அவள் தூங்குறப்பதான் என்னால் வந்து மை பொட்டெல்லாம் வைக்க முடியும். முழிச்சிட்டு இருக்கும்போது அவளை ஃபேஸை தொடவே விட மாட்டேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து ஹெர்பல் பேபி காஜல் ஃப்ரம் ஜஸ்ட் ஹர்ப்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்துட்டு 300 rupees-ஓ இல்லை 350 ஏதோ அந்த மாதிரி. பொட்டு வைக்கிறதுக்கு பூர்வத்துக்குலாம் வந்துட்டு இதுதான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ கண்ணுக்குள்ளே போடுறதுக்கு மட்டும் சில டைம் நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேபி ஃபாரஸ்ட்ன்ற பிராண்டில் இருக்கிற இந்த காஜல் வந்து போடுவேன். ஸோ இது வந்துட்டு ஆல்மண்ட் அந்த மாதிரி ரொம்ப பியூரான இன்க்ரீடியன்ஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நான் கண்ணுக்குள்ளே போடுறதுக்கு யூஸ் பண்ணுவேன். அண்ட் அந்த ஜஸ்ட் ஹர்ப்ஸை வந்துட்டு வெளியில் கண்ணை தவிர லைக் ஐப்ரோஸில் அப்புறம் திருஷ்டி பொட்டுக்கு யூஸ் பண்ணுவேன். அப்புறம் அதுக்கு மேலே வந்துட்டு லைட்டாக எங்கெல்லாம் வந்துட்டு மை அப்ளை பண்ணியிருக்கணும் அங்கே மட்டும் டாட் மாதிரி வைப்பேன் பவுடரில். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் ஹிமாலயாவோட பேபி பவுடர் தான் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி எங்கே வந்து போட்டிருக்கேனோ போட்டு அதுக்கு மேலே மட்டும்தான் வைப்பேன். ஃபேஸில் வேறு எங்கேயுமே பவுடர் போட மாட்டேன். உடம்புலையும் எங்கேயுமே பவுடர் போடுறதில்ல. ஸோ பவுடர் போடலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ என்னோட டாக்டர் வந்து பவுடர் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னனால நான் போடுறதில்ல. ஸோ நிறைய பேர் வந்துட்டு பவுடர் போடுவாங்க. அது வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களோட இதை பொறுத்து தான் இருக்குது. ஸோ அங்கிக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே போடாதனால நாங்கள் வந்துட்டு பவுடர் யூஸ் பண்ணுறதில்ல.
இப்படிதான் அவ தூங்கிட்டு இருக்கும்போது ஏமாத்தி நான் அவளுக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன். முழிச்சுட்டானா வாய்ப்பே இல்ல போடுறதுக்கு எதையும். நல்லா அங்கிதாவோட பாத் கேர் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. ஸோ உங்களுக்கு வந்து நான் ஆல்மோஸ்ட் எல்லாமே சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துட்டு டவுட்ஸ் இருந்தது இல்லை எதனா கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ உங்களாரையும் வேற ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃபார் த லவ் அண்ட் சப்போர்ட். அப்புறமா வந்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, டேக் கேர், பாய்.